நேர்களுக்கு உற்சாக வணக்கம். இது பாமுகம் ஃபாடிவி தமிழ்.com அல்லது firstaudio.net ஊடாக திங்கட்கிழமை சன்ரைஸ் திங்கட்கிழமை இரவு நிகழ்வரிசையில் இனி தொடர்வது புல சமூக நிஜங்கள். தொகுப்பின் சிறப்போடு விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். இன்று சித்திரை புத்தாண்டு என்று கூறப்படுகிறது. எல்லோரும் அதை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது நாங்களும் அதை வாழ்த்தி சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லோருக்கும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறோம். இன்று நான் முக்கியமாக எடுத்துக்கொண்டது அண்மையில் இலங்கையின் குடிசன மதிப்பு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு புதிய கோணத்தில் இருப்பதாக எல்லாரும் விசனப்பட்டு கொண்டார்கள். ஆகவே அதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்தேன். 2024 அறிக்கை தான் வெளியிடப்பட்டது. ஆனால் இது இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டது என்று கூற முடியாது. இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகள் முதலே ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவர்கள் பதவிக்கு முன்னம் இந்த குடிசன மதிப்பு என்பது 1871 ஆண்டுதான் முதலில் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இந்த குடிசன மதிப்பு எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1946 அதில் கொஞ்சம் 15 வருடங்கள் எடுத்துவிட்டது. பின்பு 1953 63 நடந்தது, 71 81 2001 பின்பு 2012 2024. இடையிலே இந்த வடகிழக்கின் புள்ளி விவரங்கள் யுத்த காலத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. என்றால் அங்கே இருக்கக்கூடிய அது மோகன் ரேடியோ இது போல ஒரு நோய்சி ஒன்று வருது மோனா. ஹிந்தி நாய்ஸ், ஹிந்தி அது 92 FM அப்பா. அப்ப இந்த குடிசன மதிப்பு அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் விவரமாக இருக்கும். ஒரு மாகாணத்திலையும் எத்தனை என்ன இனத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அப்படியான இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லா வீட்டு விவரங்களோட அந்த குடிசன மதிப்பு எடுக்கப்படுகிறது வழக்கம். ஆனால் இந்த முறை ஒரு விசனம் சொல்லப்பட்டது என்னென்னா இது, ஆனால் இதுக்குரிய ஏற்பாடுகள் 2012 அந்த கருத்து வெளிப்பட்டதாகும். அதாவது இனங்களை காட்டாமல் தனிய சரத்தொகையை மட்டும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி இருந்த காலத்தில் அது இப்பொழுது 2024 அது வெளிப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. ஏனென்றால் இந்த அறிக்கை இப்பொழுது வெளிவந்து விட்டது. அதன்படி அந்த விவரங்கள் இல்லைத்தான். மொத்தமாக மாகாணத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறது தான் சொல்லப்படுகிறது. அதிலே முக்கியமாக எல்லோரையும் இலங்கையர்கள் என்று காட்ட வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே அது அப்படி சொல்லப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் விவரமாக கூறலாம். திரு செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. சிவா வணக்கம் வணக்கம் திரு செல்வி. வணக்கம். மீண்டும் ஒரு வானொலி இணைப்பில் இணைந்து கொண்டதுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆடியோ இணைப்பில் அப்ப நான் கூறினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓ, கேட்டுக்கொண்டிருக்கேன் கேட்டுக்கோ. அது உண்மையா? அந்த இந்த முறை குடிசன மதிப்பறிக்கையில இந்த இனங்களுடைய எண்ணிக்கை காட்டப்படவில்லை என்றும் தனியே மாவட்டத்தில் உள்ள மக்கள் தொகையை மட்டும்தான் அப்படி ஒரு கருத்து நிலவுகிறது. இல்ல 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 அதுல என்னன்னு சொன்னால் சனத்தொகை புள்ளிவிவரம் எடுத்த உடனே ஒரு அடிப்படையான ஒரு ஆரம்ப அறிக்கை ஒன்று வெளியிடப்படும். அதுல முழு விவரமும் குறிப்பிடப்படுவதில்லை. இது ஒரு ஆரம்ப அறிக்கை மட்டும்தான் இப்ப வந்திருக்கு. மற்ற அறிக்கை வர்றதுக்கு குறைஞ்சது 6 மாசம் செல்லும். அந்த ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு பிரதேசம், அங்க உள்ள சனத்தொகைகள், வயது பிரிப்புகள், தொழில்கள்னு சொல்லி ஒரு முழுமையான அறிக்கை வரும். அது கிட்டத்தட்ட 6 மாசம் துவக்கம் 9 மாசம் செல்லும் அந்த வேலையை செய்து முடிக்கிறாருக்கு. இது ஆரம்ப அறிக்கையில பொதுவான தகவல் மட்டும்தான் வந்திருக்கின்றபடியால் நான் நினைக்கல அப்படியான ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதுனால் அந்த இனங்கள் மதங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லாவிட்டால் இலங்கையில் எவ்வளவு பௌத்த சிங்களவர் இருக்குன்ற தகவல் இல்லாம போயிடும். எங்கிட்ட நாங்கள் எப்படி பாக்காட்டியும் கூட அவைகளுக்கு அது பிரச்சனை. இலங்கையில சிங்கள பௌத்தர்கள் எவ்வளவு வீதம் இருக்கிறன்றத சொல்ல வேண்டிய தேவை இருக்குத்தானே. அதுக்காக வேண்டி அவைகள் கட்டாயம் அதை வரும். அதுல பிரச்சனை இருக்காது. மற்ற அது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸசைஸ் தானே, ஒரு புலமை சார்ந்த இதுதானே. எனவே அந்த புலமை சார்ந்த அந்த பயிற்சியில அந்த செயல்முறையில இவன் நினைக்கிற மாதிரி தகவல்களை மறைக்கிறன்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப 81க்கு முன்னுக்கு கிராமமாக இவ்வளவு இன ரீதியான சனத்தொகை இருந்தது என்ற ஒரு அறிக்கை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பப்படும். ஆனா பிறகு அந்த 81க்கு பிறகு அந்த மாவட்டத்துக்கு அனுப்புறன்னு அந்த பொறிமுறையை அவை இல்லாம செய்து ஓட்டணும். அந்த தகவல் உள்ளுக்கு இருக்குது. தகவல் எல்லாம் செய்து கணனிவயப்படுத்தப்பட்டு எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். வெளியில பப்ளிஷ் பண்ணி அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுக்குறன்ற விஷயத்துல 81க்கு பிறகு அதை விழுங்கிட்டு நம்ம என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு இன ரீதியான சனத்தொகை கிராம ரீதியா இருக்குன்றது அதுல இருந்தது. அப்படி பார்த்தா அந்த வடகிழக்கில கிராமங்கள்ல சனத்தொகை மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம் இல்ல. அத அமர்த்துறதுக்காக வேண்டி அந்த இதை வெளியில பப்ளிஷ் பண்ண விட்டுட்டோம். ஆனா தகவல் அவையிட்ட இருக்குது, அவைய கணனியில இருக்குது முழுமையா. இந்த கிட்டத்தட்ட 12 வருஷம் 2012 இப்படி ஒரு கருத்து வெளிப்பட்டதாகும். அதாவது நீங்க சொன்ன சரியோ, அது அப்படி ஒரு கருத்து என்ன இந்த இனங்கள் என்று காட்டி விடுனா அந்த பிரச்சனை. தாங்கள் பலவீனமாக இருந்தால் அந்த இனம் என்ற ஒரு விஷயத்தை காட்டுறது பற்றி யோசிக்கலாம். அவையில் பலமாயிருந்து இலங்கையே ஒரு இன ரீதியத்தானே சொல்லி நாங்கள் இலங்கை சிங்கள மக்களுக்கான நாடு என்று அப்படி சொல்லுறேன்னு சொன்னால் 72% 75% சிங்கள பௌத்த மக்கள் இருக்கிற ஒரு நாடு என்றதை இங்கே ஒரு புள்ளிவரத்துக்காக சொல்லத்தானே வேணும். எனவே அது அந்த இடத்துல சரக்கு போக மாட்டேனான். அப்ப அது நாங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்து தான் அதை பற்றி இப்ப வந்த விவரத்தின்படி கம்பஹா மாவட்டம் முதலாவதாகவும் கடைசி 9வது மாவட்டம் யாழ்ப்பாணமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சனத்தொகையில யாழ்ப்பாண மாவட்டம் மிகவும் இறுதியாக 9வது மாவட்டமாகத்தான் குறிப்பிடப்படுது. ஏன்னா குறைந்த 5 மொத்த சனத்தொகையில 5% தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா கூறப்படுகிறது. மிகவும் குறைந்த எண்ணிக்கை. இதுக்கு பல விதமான காரணங்கள் கூறப்படுகிறது. வெளியேற்றம், யுத்தத்தால் இறந்தவர்கள், இப்படியாக பல காரணங்கள் கூறப்படுகிறது. வெளியேற்றம் தான் முக்கியமாக. என்ற எத்தனையோ மில்லியன் கணக்கில் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே அது ஒரு அந்த தாக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை நாங்கள் ஒருவரும் அதை பற்றி யோசிக்கிறதாகவும் தெரியல. அதான் எங்கள்ட ஒரு சனத்தொகை கொள்கை எங்களிடம் இல்லை. அதான் அடிப்படையான பிரச்சனை. எங்களிடம் ஒரு சனத்தொகை எங்களோட அரசியல் தலைவர்களிடமோ இல்லை எங்களோட கல்வியலாளரிடமோ ஒரு சனத்தொகை கொள்கை எப்படி இருக்க வேணும்ன்றது ஒரு நாளுமே இல்லை. எப்படி மற்ற நாடுகள் சீனா துவக்கம், ரஷ்யா துவக்கம் எல்லாருமே சனத்தொகை கொள்கை சொல்றாங்க. இங்க உள்ளூருக்குள்ள இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு ஒரு சனத்தொகை கொள்கை வச்சுக்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது, பெருக்கோணும் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த விஷயத்துல எந்த விதத்திலையும் சும்மா ஒரு எப்பயாவது சொல்லுவோம். ஒரு 3வது உள்ள பித்தா 500 ரூபா கிடைக்கும், ஒரு 1000 ரூபா கிடைக்கும், ஒரு எழுந்தமானமா சொல்லிட்டு போகுமே தவிர தெளிவான சனத்தொகை கொள்கை. சனத்தொகை கொள்கை என்றது எண்ணிக்கையை பெருக்குவது மட்டுமில்ல,
அந்த சனத்தொகையை அந்த மனித இது ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மனித மனித சக்தியை எவ்வளவு வலு கூடினதாக பெறுமதி கூடினதாக கல்வியிலும் கேள்வியிலும் தொழிலாற்றலையும் தொழில் முனைப்பிலையும் கூடியுள்ளவர்களாக முதலீட்டு ஆற்றல் கூடியவர்களாக அதை திரட்டி எடுக்க வேணும். எண்ணிக்கையில தலைக்கணக்கில கூட்டி இருந்து பிரயோசனம் இல்லை தானே. அப்ப எங்களுக்கான சனத்தொகை கொள்கை என்பது ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி என்ற ஒரு விஷயம். பாப்புலேஷன் மட்டுமில்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி என்று சொல்ல மனிதவள கொள்கை என்றது எங்கள்கிட்ட இல்லாதபடியினாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கிறோம். அதுக்குள்ள சனத்தொகை எண்ணிக்கை மட்டுமில்ல, இல்ல சனத்தொகையின் தரம் குவாலிட்டின்னு சொல்லப்படுகிற கல்வி கேள்வி ஆற்றல்கள் மட்டுமில்ல, அவைகளுடைய பரம்பல் அவைகள் எங்கெங்க எப்படி பரம்பி இருக்க வேணும். எந்தெந்த மூலோபாய ரீதியான பிரதேசங்களில் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை பரப்பி வச்சிருப்பதன் மூலம் அந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சியை கட்டுப்படுத்த வேண்டும், அந்த பிரதேசத்தினுடைய மாகாண சபை பிரதிநிதித்துவத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அந்த பிரதேசத்தினுடைய பார்லமென்ற பிரதிநிதித்துவத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல அந்த பிரதேசத்தினுடைய வளங்கள் அவ்வளவையும் நாங்கள் கையாளக்கூடிய அளவுக்கு மனித வளத்தை எப்படி அங்க பரவலாக்க வேணும்ன்றதை கூட எங்கிட்ட பொலிசி இல்லை. சும்மா சொல்றது அங்க வந்து குடியேறுங்க, இங்க வந்து குடியேறுங்க. ஆனா திருப்பி நாங்களே எல்லாம் வீடு கட்டுறது பணத்தை குடியோ இங்கே விடத்துலதான். அதான் இந்த அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. அது கிளர்ச்சி அந்த பக்கத்துல உள்ள எம்பியும் போய் யாழ்ப்பாணத்துல மூட்டை கட்டுவார். இல்ல எல்லாரும் தான் யாழ்ப்பாண மையவாதம் இருக்குதானே. இதை நீங்க சொன்ன மாதிரி இப்ப மற்ற இனங்களுக்கு அந்த கோவை இருப்பதாகவும் எங்களுக்கு இல்லைன்றதுக்கும் இந்த இது எந்த விதத்துல நாங்கள் அதாவது அரசியல்வாதிகளை குறை சொல்வதா அல்லது எங்களுடைய பொது சிவில் சமூகத்தை குறை சொல்றதா, யாரை குறை சொல்லலாம் யோசிக்கிறோம் நாங்கள். இதுல நாங்கள் எங்கள்கிட்ட அரசியல்வாதிகள் என்று சொல்லி அந்த அரசியல் தலைவர்கள் இல்லைத்தானே. ஒரு தொலைநோக்கு தூர பார்வை, இந்த இடத்துல விட்டு கொடுத்து இந்த இடத்துல முன்னகர வேண்மன் அந்த ஆளுமைகள் பண்புகள் உள்ள தலைவர்கள் இல்லை. இது வரும் இந்த வாக்கு வங்கி அரசியலால வந்து கதிரையில் இருந்து வீராவாசம் பேசுறாங்கலாம் எங்கிட்ட இருக்கணும். எனவே அவையிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. அவையல் வந்து இப்படி எல்லாம் சொல்லி செய்வினோம்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு தலைவன் கிடைக்குள்ள அந்த தலைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற தன்னுடைய பெருமானங்கள் தேவை. ஒரு காமராஜர் மாதிரியோ அல்லது அப்படியான அந்த மாடல் வேணும் தானே. அந்த மாடல் எங்கள்கிட்ட இல்லை. ஆகவே இந்த வேலையை செய்திருக்க வேண்டியது நாங்கள் ஒரு புத்திஜீவிகள் சமூகம். இந்த புத்திஜீவிகள் சமூகம் அரசியல் உணர்வு கொண்ட புத்திஜீவிகள் சமூகம் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்திருக்க வேணும். அதை பொருட்படுத்தி செய்திருக்கையும் வேணும். ஆனா அதுக்கும் இப்ப மிகப்பெரிய வறுமை இருக்கிறது என்றால் எங்களுடைய இப்போ உள்ள புத்திஜீவிகள் சமூகம் என்பது தங்களுடைய வருமானத்துக்காகவும் தங்களுடைய பதவி நிலைகளுக்காகவும் மட்டும் சீவிக்கின்ற அல்லது பிரச்சனை இல்லாமல் தப்பித்துக் கொள்றதுக்காக சீவிக்கிற நிலைமை ஒன்று. உண்மையா இதுல வந்து புத்திஜீவிகள் சமூகம் தான், சிவில் சமூகம்னு சொல்ல மாட்டேன். புத்திஜீவிகள் சமூகம் தான் இதில் தலைய முன்னுக்கெடுக்க வேண்டும். சிவில் சமூகம் காலத்தை காலம் அரசியல் போராட்டங்கள் கோரிக்கைகள் என்று போய் தன்னுடைய நடுநிலைமையை இங்கோடத்துல சரக்க விட்டுரும். அப்படி பார்த்தா ஒரு புத்திஜீவிகள் குழாம் தான் இந்த விஷயத்துல முன்னுக்கு நிற்க வேணும். எப்படி எங்களுடைய சனத்தொகை கொள்கை இருக்க வேணும், எப்படி எங்களுடைய மனித வள கொள்கை இருக்க வேணும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு. நீங்க புத்திஜீவிகள்னு சொல்லியிருக்கல, நாங்கள் அது பல்கலைக்கழக மட்டத்திலே அப்படி ஏதாவது செய்யலாமா? பல்கலைக்கழக மட்டத்துல சேர்ந்து மாணவர்கள் அது 4 வருஷம் வந்திருந்து குளப்படியும் பொங்குதம் என்று சொல்லி ஏதோ ஆடி போட்டு 5ஆம் வருஷம் போய் அரசாங்க உத்தியோகத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள் தானே அவையல். அப்ப அவையில ஒரு பெரிய சுமார் ஒரு கும்பல்ல கோவிந்தாவால கணக்கு பார்க்கலாமே தவிர ஒரு ஆக்கபூர்வமான நிகழ்ச்சி திட்டத்துக்கு அவைகள் இப்ப நான் என்னுடைய அவதானம் அப்படித்தான் இருக்கிறது. என்னுடைய உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 50 வருஷம் கொண்டாடுது. 50 வருஷம் கொண்டாடினால் 50 ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் இருந்திருப்பினா இந்த மாணவர்களை வழிநடத்துகிற இந்த 50 ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்ல எத்தனை பேர் இன்றைக்கு சமூகத்தின் விஷயங்கள்ல முன்னிலையில நின்று இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் நீங்கள் நான் நினைக்கிற நான் ஒருவன் என்ன சொல்லுவேன். அதே மாதிரி இப்படி என்ன போல இத்தனை பேர் எங்களோட முழுமையாக இதுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் மிக 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 வேடிக்கையான பதில் தான் வரும் அதுல. ஏன்னா கம்பல்சரி இதுக்கு மட்டும் அந்த எல்லாம் காட்டி போராடி வீரன் ததும்ப எல்லாம் செய்தி போட்டு வெளியில போன பிறகு அதெல்லாம் மறந்து தங்கள் வாழ்க்கையில முழுமையாக போய் மாண்டு போறது. அவர் மாணவர்களை ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிற மாணவர்கள் ஒரு
உந்து சக்தியாக இருந்து விரிவியாளர்கள் அவை எல்லாத்தையும் உள்ளுக்கு இழுத்து துவங்கி விடலாம். ஆனா பிறகு அது இருக்காது புத்தி என்று அவையில் யூனிவர்சிட்டிக்கு லெக்சரஸா வராக்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய 67 வரையும் அங்க வேலை செய்யணும். அவ கிட்டத்தட்ட 40-50 வருஷம் அவங்க இருக்கதான் போயிடும். எனவே அவைகளால் தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியும். அது மாதிரி வெளியில உள்ள புலமையாளர்களும் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்காங்கலாம் புத்தியியல் இல்லை தானே, வெளியில ரொம்ப சிந்தனையாளர்கள் இருக்கணும், புலமையாளர்கள் இருக்கணும். சிந்தனையாளர்கள் முக்கியமான ஆட்கள், அவைகளையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். அதான் நான் யோசித்தது எப்படி என்றதுனால், இப்ப இது ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி எடுத்து இப்ப சில விரிவிரிவாளர்கள் அதை கையில் எடுத்து மாணவர்களை அதுக்குள்ள ஈடுபடுத்தி அவர்களையும் சேர்த்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நினைக்கிறேன் தொல்லியல் விஷயங்களை செய்யல மாணவர்களும் அதுக்குள்ள கலந்து கொள்ளும். அப்படி உதவு எங்கடா உழைப்பாளர் படையாக வேலை செய்து இந்த ப்ராஜெக்ட் அந்த ஆக்டிவிட்டியில செய்யலாம். ஆனா யூனிவர்சிட்டியோ இல்ல அந்த திங்க் டேங்க், அதாவது அந்த சிந்தனை கூட்டம், இந்த சிந்தனை கூட்டம் ஒரு நிரந்தரமானதாக இருக்கும். அடுத்து நாங்கள் இந்த நீங்க சொல்ற அந்த வடமாகாணத்துல சனத்தொகை வீழ்ச்சி இருக்கு. நாங்கள் முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? பொருளாதார காரணங்களா இல்லாது எங்களோட வாழ்க்கை முறை? நாங்கள் இப்போ முந்தியெல்லாம் எத்தனையோ பேர் 13 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் எல்லாம் 8 பிள்ளைகள் அப்படி எல்லாம் இருந்த குடும்பங்கள் இன்று 1 2 நிற்கிது. அதுக்கு இப்போ மேபி ஒரு பொருளாதார காரணம் இருக்கலாம். சொல்லுங்க. அடிப்படையில எங்களுடைய கல்வி திட்டமும் எங்களோட வாழ்க்கை முறையும் என்னன்னு சொன்னா, எங்களுடைய ஒரு மத்திய தர வர்க்க ஆசையோட வளர்த்து விட்டுட்டு, இந்த மத்திய வர்க்க ஆசையோட வளர்த்து விட்டால் இந்த நாங்கள் சொல்ற மாதிரி இந்த ஆசைக்கு ஒரு பிள்ளை ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை என்ற மாதிரி 2 பிள்ளை கனவோட மட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற. ஏன்னா 2 பிள்ளையே நாங்கள் டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஏதோ ஒரு பெரிய படிப்புல கொண்டு வரணுன்றக்காண்டி கல்விக்கு பெருமளவில் முதலீடு செய்கின்ற ஒரு தேவையை நாங்கள் உணர்கின்றோம். அப்படி கல்விக்கு பெருமளவு முதலீடு செய்வதற்கு எங்களுடைய மத்திய வருமானம் போதாது. எனவே நாங்கள் 2க்கு மேல பிள்ளைகளை பெறுவதை பற்றி கடுமையாக யோசிக்கிறோம். ஆனா உண்மையில வறுமை கோட்டுக்கு அந்த மட்டத்தை கிட்ட இருக்கிற மக்களும் கிராமத்து மக்களும் அவையில் 3 4 5 சொல்லி பிள்ளைகளை பெறுகின்றார்கள். அடிப்படை இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துகின்ற ஆக்கள் யாருன்னு சொன்னால் இந்த மத்திய கனவோட வாடுகின்ற அரச உத்தியோகத்தர்களும் இந்த உத்தியோகங்கள் என்ற பேர்ல தங்களை முடக்கி கொண்டவர்கள் தான் இருக்கிறாங்க. அவைகளுக்கு அந்த வரசுல தங்களுடைய வருமானத்துக்குள்ள 2 பிள்ளைக்கு மேல வைத்து படிப்பித்து அவரை உத்தியோகமாக்கி கொண்டு வரன்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்ப நாங்கள் இதுல இருந்து விடுபட வேணும். எப்படி விடுபட போறோம்ன்றது முக்கியம். அதாவது அங்க இந்த ஓரளவுக்கு எங்கட பார்வையில தெரிகிற விஷயம் என்னன்னா, அது இந்த இப்படியான சில விஷயங்களை ஒரு மக்கள்கிட்ட எடுத்து சென்று அதை அவருக்கு ஒரு கருத்து பரப்பலை செய்து இப்படி எங்களை சனத்தொகை குறைஞ்சிருக்குது அப்படி அந்த உதாரணமா பிரான்ஸ்ல எல்லாம் 3வது பிள்ளை பிறந்தா அவருக்கு கூடிய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அவருக்கு அலவன்ஸுகள் கூட கொடுக்கறது அப்படியெல்லாம் கொடுத்தது. அதை கூடுதலாக பாவிச்சது எங்களோட ஆசிய நாட்டை சேர்ந்த மக்கள்லாம் நாங்கள் கூடுதலாக பாவிச்சது. அப்போ அப்படியான சில அதை முந்தையோரும் எங்களோட எஞ்சிய ஒரு சிலர்கிட்ட அந்த கருத்து வந்தது. ஆனால் இது எப்படி செய்யறன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பகுதியில் மட்டும் அந்த கருத்தை கொண்டு போனால் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்படும். அது ஒரு சிக்கலான பிரச்சனை. அது இல்ல இப்ப என்னென்றால் இப்படித்தானே நாங்கள் யோசிக்கணும். அதாவது இப்ப புடின்னு சொல்லுகிறார், கல்யாணம் கட்டாட்டியும் கூட பிள்ளைய பிறங்கன்னு சொல்றார், 8 பிள்ளைய பிறங்கன்றார். ஏன்னா ரஷ்யாவில் சனத்தை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டு, சீனா காலத்துக்கு காலம் 1 சைல்ட் பாலிசி 2 சைல்ட் பாலிசின்னு சொல்லி மாறி மாறி தன்னுடைய சனத்தொகை எவ்வளவு மாறுதுன்றதை பொறுத்து அந்த கொள்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. இப்படிலாம் கன விஷயம் இருக்குது. எனவே நாங்கள் எங்களுடைய சனத்தொகையை பற்றி பேசாமல் இருப்பது, பேசக்கூடாது, பேசின வெட்கம் அல்ல மற்றவங்க பிள்ளையா நினைப்பான்னு நினைக்கிறதா எங்களுடைய குறைபாடு. உண்மையில இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இலங்கையிலோட முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் தெளிவா சொல்லிட்டோம், எங்களுக்கு தங்களுடைய மார்க்கம் காட்டுகின்ற வழியின்படி நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்ய முடியாது. நாங்கள் கடவுள் தருகின்ற பிள்ளைகளை எல்லாம் கடவுளுடைய வரங்களாக பார்த்துக் கொள்கின்றோம். அது கடவுள் பிள்ளைகளை பெறுவோம், நடக்கிறது நடக்கட்டுன்னு சொல்வார்கள்.
அவருடைய அந்த கூட்டு வாழ்க்கை முறையும் இந்த அவருடைய சமய நிறுவனங்களுடைய அந்த பலம் சேர்ந்து ஒரு பிள்ளையையும் கீழே விழ விடாது. அது ஏன்னாவே ஒரு சாதாரண கஜான் கடல்ல விற்கிற வர்த்தகத்தை கூட ஒரு பொருளாதார ஆண்மை கொண்டதாகத்தான் பார்க்கணும். எனவே அவைகளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளை டாக்குத்தரா படிக்கலாம், ஒரு பிள்ளை கஜான் விற்கலாம், ஒரு பிள்ளை தாகர வேலை செய்யலாம், ஒரு பிள்ளை ரசிகர் நடத்தலாம். இந்த ஆட்சி அப்படின்னு அவைகளுக்கு இல்லை. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை தானே. எங்களுக்கு ஒரு பிள்ளை டாகுத்துறையினா அடுத்த பிள்ளையும் டாகுத்துறையில இன்ஜினியர் ஆகணும்ன்ற விஷயம் இருக்குது. எங்களோட மண்டையில உள்ள பிரச்சனை இருக்குல்லோ, எங்களுடைய அதுல இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். எங்கள்கிட்ட தெளிவான விவாதம் கொண்டு வரணும். என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 50 பேர் தான் இருக்கிறதாக இந்த புள்ளிவிவரங்கள் சொல்லுகின்றது. அதுல உண்மையா 80% நிலம் காடு. அந்த காடு இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தம். அதுக்குள்ள முல்லைத்தீவின மக்கள் போக இயலாது. ஆனாலும் அதையும் சேர்த்து வச்சு பிரிச்சுதான் நாங்க சொல்ல முருகி சதுர கிலோமீட்டருக்கு 50 சனத்தொகை தான் இருக்குன்னு சொல்லி போகுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப அதை பாக்குறவங்க முல்லைத்தீவுல இந்த தீவுக்குள்ள சனம் காணி இல்லாம இருக்கு. முல்லைத்தீவுல ஒரு 50 சனம் தானே இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு. எனவே நாங்கள் முல்லைத்தீவுல கொஞ்சம் சனத்தை கொண்டு நிரப்புவோம்னு சொல்லி ஒரு வாதம் கொண்டு வர்றதுக்கு ஒரு நியாயம் இருக்குவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த இன்றைக்கு சனத்தொகையில மிக குறைஞ்ச மாவட்டங்கள் சொன்னால் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி. சரியா? அப்ப இந்த 4 மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் சனத்தொகை தான் அங்க இருக்குது. கிழக்கு மாநிலத்துல பார்த்தோம்னா அம்பாறை தான் 7 லட்சம் சனம் இருக்கு. 2வது மட்டக்களப்பு, 3வது திருகோணமலை. அப்ப எப்படி பாக்க தமிழர் பிரதேசங்கள்லாம் பலவீனமான சனத்தொகை இருக்கு. ஆனா நிலத்துல பரப்பளவிலையும் கணிசமான எங்கட சனத்தொகை அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு கூடிய நிலப்பரப்பு எங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் பாரம்பரிய தாயகம்னு சொல்றோம். அப்ப இப்ப நாங்கள் சொல்லுகின்ற இந்த பாரம்பரிய தாயகம் என்றதுக்கும் அதுக்காக வேண்டி இருக்கிற சனத்தொகையையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு வாய்ப்பாடு தான் தரப்போகுது. அப்ப உங்களுக்கு எனக்கு இவ்வளவு காணி, நீங்க சும்மா அந்த சேரசோழ காலத்து கதையெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்கு தேவையான காணியை வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் மெட்டாக்களை குடும்பம்னு சொல்லி நடக்கும் என்றால் ஒரு குடியேற்றங்களை தூண்டுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி இந்த குடியேற்றம் என்று சொல்லாட்டியும் கூட இந்த தன்னியல்பாக மக்கள் குடியேறுவதற்கான தூண்டுதல்கள் இந்த புள்ளிவிவரங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவங்க இவ்வளவு வளம் இருக்கு, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் நாங்கள் இங்கே இருப்போம், அங்க போயிருப்போம் என்று அப்படியே விஷயமும் இங்க இருக்குது. அப்படி போய்க்கிற நீண்ட காலத்துல ஒரு பிரதேச சபைகள், உள்ளூராட்சி சபைகள் எண்ணி வாக்கு பலத்துக்குள்ள அந்த வீதாசாரம் மாறும் சனத்தொகை ரீதியா. அதே போல தேர்தல் தொகுதிகள்ல மாறும். எல்லாம் மாறிக்கொண்டு வைக்க எப்படி இன்றைக்கு அம்பாறையில நாங்கள் இழந்து போறோம், திருவண்ணாமலையில இழந்து போறோம், வவுனியால பலவீனமாக்கப்பட்டிருக்கோமோ இந்த நிலைமை எல்லா இடத்துக்கும் வரப்போம். அடுத்ததாக பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு வரலாம், முல்லைத்தீவை தாண்டி மன்னாருக்கு வரலாம், கிளிநொச்சிக்கு வரும். இதை நாங்கள் எங்களோட அரசியல்வாதிகள் கூட இதை ஆழமா யோசித்து செயல்படுறதா ஒருவருக்கும் தெரியல. எங்களுடைய பரிதாபம் இல்லாம அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு அறிவியல் சார்ந்து கூடி கதைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் சாத்தியமாகும். ஆமா. சிவா, ஏதாவது கூட? நல்ல ஒரு விஷயத்த செல்வனா கொண்டு வந்தார். நாங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேணும். இப்போ டயஸ்போரால இருக்கிற நாங்கள் நிறைய விஷயத்தை இந்த நாடுகள்ல இருந்து ஸ்டடி பண்ணிட்டோம். ஆனா இலங்கையில ஒரு ஜன நாடுன்னு சொல்லுறது அங்க இருந்து ஆரம்பிக்க வேணும்ன்றதை கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 340 பிரதேச சபைகள் இருக்கு. 1400 கிட்ட இலங்கையில கிராம சபை ஒரு பிரிவு இருக்காண்டா. உண்மையிலே ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் உள்ள பழைய மாணவர் ஒன்றியங்களோ அல்லது இந்த சபைகளோ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தங்கள் கிராமத்தில் இருக்கிற ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து இந்த பிரதேச சபைகளோ அல்லது இந்த கிராம சபை பிரிவுகளோ எப்படி என்கேஜ் பண்ணி இந்த மாதிரியான இடைவெளிகளை நிரப்புறதுக்கான ஒரு மாடர்ன் திங்கிங் ஒன்றை அங்கு ஒர்க் ஷாப் எடுத்து அவர்களை அந்தந்த கிராம மட்டத்தில் அடிப்படையிலிருந்து மாற்றம் செய்யணும். உதாரணமாக பிரித்தானியாவில் நீங்கள் பார்த்தால் ஒரு பாடசாலைக்கு 100 மாணவர்கள் செல்கிறார்களாக இருந்தால் GCSEல அங்கு அவர்கள் அந்த 100க்கு எத்தனை வீதம் என்றுதான் திறமையானவர்களை முன்கொண்டு அந்த பாடசாலையை தக்க வைக்க வேணும் என்று அந்த பாடசாலை சமூகம் சிந்திக்கும். அதில் கல்வித்துறை வீக்கானவர்கள் வெளியேற்றி எக்ஸாம் 100 பேர்ல 90 பேர் எடுத்தால் ஒரு 87 பேர் 88 பேர் நல்ல ரிசல்ட் எடுத்தால் தங்கள் பாடசாலை
உயரிய நிலையில் இருக்கும். இப்படித்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஒவ்வொரு கவுண்டிகளும் ஒவ்வொரு கவுன்சிலுக்கு கீழே வார இடங்களில் இதை யோசிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்க வளங்கள், சிறு தொழில்களை பற்றி ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள். அது அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு பாரிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் கொண்ட அந்த பிரதேசமாக அது மாற்றப்படுது. அப்போ அதனபடியால் இதிலே தொழிற்கல்வியும் புகுத்தப்படுது. அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு கொலிச் என்ற ரீதியிலே பல்கலைக்கழகம் செல்லாதவர்கள் தொழிற்கல்விக்கு ஊக்குவிப்பு வழங்க. இது உண்மையிலேயே ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்தில் இருக்கிற சனத்தொகை, உதாரணமாக நான் கடந்த 5 வருடமாக முன்பள்ளிகளை பற்றி ஒரு தரவு எடுத்த போது 10,000 மக்கள் வாழ்கின்ற இடத்துல 300 340 பிள்ளைகள் தான் பெறுகிறார்கள். அதிலும் ஒரு 30 10 வீதமான பிள்ளைகள் கல்சியம், அயன் குறைபாடு, மற்றது தாய்க்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்த பிள்ளை கற்பந்தரிக்கிற சக்தியற்ற மகப்பேற்று பிரச்சனை என்று பல அதனை தொடர்ந்து இருக்கிறாகவே இந்த யுத்தத்துக்கு பின் கிராமிய அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு ஆரோக்கியம், ஹெல்த்தியான சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கான பிராக்டிக்கலான, அதாவது ஒவ்வொரு முன்பள்ளியிலும் மெடிக்கல் கார்டு என்று போட்டு அந்த பிள்ளையின் ஹெல்த் பற்றிய கவனிப்பு, அந்த பிள்ளையோட குடும்ப ஆலோசனை, அதுக்கு பின் அந்த பிள்ளைகள் பாடசாலை சென்றால், உதாரணமாக இலங்கையிலே வடமாநிலத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் அடிமையான அந்த பிளட் டெஸ்டிங் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய இசிஎஸ்சிக்கு பிறகு பாரிய போதைவசு பிரச்சனைகள் தோன்றிக் கொண்டு வருவா. அதுக்கான ஒரு சிஸ்டம் இதில் சிஸ்டம் சேஞ்சுன்றது ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து ஒரு குடும்பம் என்றால் அம்மா என்ன செய்ய, அப்பா என்ன செய்ய, அவருக்கான தொழிற்கல்வி அல்லது குடிசை கைத்தொழில் அவர் எழுந்து நிற்கிறதுக்கான பேசிக் சிஸ்டம் அங்கே ஒரு கண்டினியூ ஆகலை. இப்போ சும்மா கொண்டே வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகள் செய்யும் பணி ஓகே, நான் சேரிட்டி பொலிட்டிக்கலை இன்வால்வ் பண்ண மாட்டேன்னா பொலிட்டிஷியனை இன்வால்வ் படுத்தா ஒரு பொலிட்டிக்கல் செய்யணும். அது ஒரு மறைமுகமான பொலிட்டிக்கலாக இருக்கும். எஜுகேஷன் அண்ட் எக்கானமின்றது ஒரு நாட்டின் பேசிக் ஒரு பொலிட்டிக்கல் சைட் ஆனால் அது இல்லாமல் அந்த நாடு இல்லை. இப்போ இன்றைக்கு எங்கள் இடைவெளியை நிரப்புறத்துக்கு ஆன பாரிய பின்னடைவில் இருக்கிறோம். இன்றைக்கு எஸ்எல்எஸ் எக்ஸாம் எடுத்தவர்கள் எத்தனை வீதமானவர் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜிசிஎஸ்சி ஓலவெல்ல முனிசிபல் ஒரு வேலைக்கு ஒருவரை அமர்த்துவதற்கு எத்தனை வீதமான மாணவர்கள் இன்டர்வியூ பாஸ் பண்ணுற அளவுக்கு மொழி தெரிஞ்சவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அந்த ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு கிராஸ் ரூட்லேருந்து செய்யும் பொறிமுறை கிராம சேவர் பிரிவிலோ இந்த பிரதேச சபைகளிலோ அதுக்கண்டு டயஸ்போரா இருக்கிற அந்தந்த கிராமங்கள் சார்ந்த அமைப்புகளும் அரச திட்டங்களும் ஒரு ஒருங்கிணைந்து என்கேஜ் பண்ணி போகிற சிஸ்டம் இல்லை என்றால் விளைவு கிடைத்த நீராகத்தான் இந்த புலம்பெயர்ந்த மக்களோட நிதியும் புலமை சார்ந்தவர்கள் ஆலோசனை இல்லாமல் போய்கொண்டிருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. இந்த மகப்பேற்று மருத்துவம் பற்றிய ஒரு விழிப்புணர்வும் ஒரு தேவையும் நமக்கு தேவை. ஏனென்றால் இன்னொரு 20 வருஷத்திலே பெரிய ஒரு கேப் வரப்போகிறது என்று ஒரு சைன் தெரிகிறது இப்போ. ஏனென்றால் மனித ஏற்றுமதி நடக்கும் நாடாக இலங்கை மாறிவிட்டது. அப்போ அவை வெளிநாட்டு கண்ட்ராக்ட்கள் மூலம் சவுத் கொரியா, மத்திய கிழக்கு, வேறு நாடுகளுக்கு தினமும் எத்தனை பேர் பாஸ்போர்ட் இருக்க, எத்தனை பேர் இமிகிரேஷன் வெளியேறுகான தரவை எடுத்தால், எனவே வெளிநாடு சென்றால் சிறுவர்களும் முதியவர்களும் இருப்பார்கள். அங்கு ஒரு வெற்றிடம் பெறப்போகிறது. அடுத்தது வாக்கு வங்கி குறையும் போது பிரதித்துவம், எங்களுடைய பிரதித்துவம் இழந்து இன்னும் குறைய போகிறது பாராளுமன்ற உறுப்பு. எனவே பாரிய சவால்களை நாங்கள் இன்னும் எதிர்நோக்க போகிறோம். அதற்கு இந்த வந்த அரசும் உடனே எதையும் செய்ய முடியாது. அவர்களுக்கான சவால்கள் ஒரு 70 வருஷ ரெஜீமை உடைச்சு கொண்டு வெளியே வரானா நிர்வாகத்திலிருந்து அவர்களுடைய கொள்கையிலிருந்து நிறைய வேறுபாடு இருக்கு. ஓவர்நைட் இவர்களும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டு ஒரு அடிப்படையான மாற்றத்தை மட்டும்தான் செய்யலாம், வேற எதிலும் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ஏற்படுகிற உலக அதாவது மத்திய கிழக்கில் நடக்கிற யுத்தமாக இருக்கலாம், அல்ல பொருளாதார போராக இருக்கலாம். இதுக்குள்ளே இருந்து இந்த சின்ன நாடுகள் ஏற்றுமதி, உள்ளூர் உற்பத்தி என்ற சவால்கள்லேருந்து இவையும் வெளியே வருவது பாரிய சவால்கள் நிறைந்ததாக இருக்கப்போது அது மக்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவூட்டப்படுதுன்னு தெரியாது. என்றால் இலங்கையை பொறுத்த மட்டும் அங்கே ஒரு தமிழ் தேசியம் என்ற நீரோட்டத்தை வச்சு மக்களுக்கு வாக்கு வங்கியை மையப்படுத்தித்தான் செல்கிறார்கள். அந்த மக்களை எழுந்து நிற்கிற ஒரு ஒரு போருக்கு பின் ஒரு சமூகம் மாற்றுகின்ற அரசியல் பலம் இன்னும் இல்லை என்ற என்ற கருத்து. உங்களுக்கு ஒரு திருவோணமலை சார்ந்த ஒரு புள்ளிவரத்தை சொல்லலாம். திருவோணமலையினுடைய இன ரீதியான பரம்பல்ல 4,43,000 பேர் நினைக்கும் போன வருஷத்தான் சப்ஜெக்ட். இதுல 43.05% முஸ்லிம்கள் தங்களுடைய சனத்தொகையை கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவருடைய வளர்ச்சி சனத்தொகை வளர்ச்சி வீதம் வேகமானது. எனவே அவர்கள் இதை 50% ஆக்குவதற்கு கன தசாப்தங்கள் ஆகாது. ஒரு
பெரும்பாலும் 2030 ஆண்டுல 50% தங்களுடைய சனத்தொகையை கொண்டு வருவார்கள். இலங்கை தமிழரை பொறுத்தவரை நாங்கள் 30.35% இருக்கிறோம். நாங்கள் பெரும்பாலும் திருவண்ணாமலையில தேய்கிற வாய்ப்பு தான் கூட இருக்கு. நாங்கள் குறையிற வாய்ப்பு இருக்கு. அது முஸ்லிம் மக்களோட பக்கத்துக்கு அந்த வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகும். சிங்கள மக்களை பொறுத்தவரை 26%. அப்ப சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் 30-26 இருக்கேக்க அதுல உள்ள நாங்கள் கொஞ்சம் குறையக்க சிங்கள மக்கள் ஒரு வீதம் கூடுவினும் நாங்கள் ஒரு வீதம் குறையக்க 29-27 ஆகும். திருப்பி அது 26-28 ஆகும். அப்படி மாறிக்கொண்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இப்ப இதுல திருவண்ணாமலை சம்பந்தமாக அல்லது அம்பாறையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. 7,47,000 பேர்ல கணிசமான ஆக்கள் இஸ்லாமிய மக்கள் தான். தமிழ் பேசும் மக்கள் என்றாலும் கூட அது அங்க ஒரு கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான முரண்பாடு என்பதை விட இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான முரண்பாடு என்பதுதான் அங்க நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நாங்கள் எப்படி இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் உறவாட போகிறோம், அவையிலையும் சேர்த்து கொண்டு எப்படி இந்த விஷயங்களை கையாள போகிறோமா, அல்ல அவை இந்த சனத்தொகை கொள்கை அவருடைய பொருளாதார கொள்கையில நாங்கள் எப்படி பேண போறோம் என்ற விஷயங்களே நான் கணக்கை யோசிக்க வேண்டியிருக்கு. முல்லைத்தீவின் எல்லாமே எங்களுக்கு விளங்குது, திருவண்ணாமலையின் எல்லாமே விளங்குது. முல்லைத்தீவின் புள்ளியரவும் டீட்டெயில் போயக்குள்ள பார்த்தால் கிட்டத்தட்ட நெருக்கமாத்தான் பெருமைன்னு அங்க அந்த மணல் ஆறு வெளியோயா என்கின்ற பக்கத்தால அதுக்குள்ளால ஒரு சனத்தொகை வீக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அது கட்டாயமாக நடக்கும். இதே மாதிரி மன்னாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. மன்னார் ஒரு பக்கத்தால உறுதிப்படுத்திக் கொண்டு போற வாய்ப்பு இருக்கிறது. பேசுவோம். இதுல ஒரு தகவலை சொல்லி விரும்புகிறேன். இந்த முதலாக வடமான சபை உருவாக்கிய போது நாங்கள் புலம்பெயர் சேர்ந்த ஒரு முயற்சி இருந்தோம். கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு இந்தியாவில் படித்து வேலை இல்லாமல் இருக்கின்ற எமது குடும்பங்களை மீள கொண்டு வந்து இந்த பதவியா நெடுங்கணி, இந்த டொலர் ஃபார்ம், கென் ஃபார்ம் போன்ற இடங்கள், தென்னமரவாடி போன்ற இடங்கள் குடியமர்த்தி அந்த பின்தங்கிய இடங்களை ஒரு கல்வி ரீதியாகவும் சுய தொழில் ரீதியாகவும் முன்னெடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே நாங்கள் 10 ஆசிரியர்களை கொண்டு வந்த போது நாங்கள் ஒரு டெஸ்டிங் செய்த போது மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, தீவுப்பகுதி என்று செய்த போது ஒரு அரசியல் சவால் வந்தது. ராதாகிருஷ்ணன், மனோகணேசன் போன்றவர்கள் அந்த மினிஸ்ட்ரியில் இருந்தபோது, கல்வித்துறையிலே கல்வி அமைச்சிலே ராதாகிருஷ்ணன் இருந்தபோது 600 ஆசிரியர்களை 2 பேரா 300 கிராமங்களில் கொண்டு வந்து வேலைக்கு இடைவெளி நிரப்பி மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் 3 பாடத்துக்கும் 2 முயற்சி செய்த போது ஒரேடியாக இவ்வளவு பேரையும் கொண்டு வர வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வார்கள். நான் அங்கே பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கிறது, பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. அடுத்து ஆசிரியர் நியமனம் கிடைத்தோடனே தூர இடங்களுக்கு போக விரும்புகிறார்கள். பல ஆசிரியர்கள் தங்களுக்கு அருகாமையில் தான் தொழில் புரிய விரும்புகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையின் செலவு காரணமாக. ஆகவே அந்த புதுசாக வாரவர்கள் எங்கேயும் குடியமர்த்தி அவருக்கான சலுகைகளை செய்யலாம். அதற்கு உத்தியோகபூர்வமாக எதையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஏற்படுகின்ற சில சவால்களால் அவர்கள் பின்னடைந்து விட்டார்கள். எனவே இதை பற்றியும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியாவில் எத்தனையோ பிள்ளைகள் திறமை வாய்ந்தவர்கள் இலங்கையிலிருந்து அகதியாக சென்ற குடும்பங்கள் வருவதற்கு இருக்கிறார்கள். அப்படி எங்களுக்கு கொண்டு வந்து இடைவெளி நிரப்ப வேண்டிய ஒரு தேவையும் தற்போது இருக்கின்றது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, நன்றி சிவா. இந்த திரு செல்வன் அவர்களை கேட்கலாம். நீங்கள் அங்கே இருக்கிறபடியா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமிய சமூகத்தவர்கள் வேகமாக ஜனத்தொகை கூடி கொண்டு வருகிறது. அவர்களிடம் ஏதாவது ஒன்று மார்க்கம் அதை சொல்லுது, தாங்கள் அந்த இது செய்ய மாட்டோம் உண்டு. அதை விட அவர்கள் மறைமுகமாக ஏதாவது ஊக்குவிப்பு செய்கிறார்களா? நிரம்ப அதாவது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை இந்த சோசியல் கேபிட்டல் என்று சொல்வார்கள். இந்த சமூக மூலதனம் என்பது வலையமைப்பு, நெட்வொர்க், சமூகத்துக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க் என்றது இஸ்லாமிய சமூகத்தில் மிக 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 பலமானது. அதான் இஸ்லாமிய சமூகத்தின் வெற்றிக்கு காரணம். ஏன்னா கல்வி படிக்கக்கூடிய கட்டிக்கார பிள்ளைகளை தெரிஞ்செடுத்து அவையெல்லாம் ஏற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கண்டிலையோ கொழும்புலையோ எங்கேயோ இடத்துல வச்சு சனி ஞாயிறுகள்ல விசேட டியூஷன்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அதில் படிப்பிக்கிறது வாக்கம், கட்டிக்கார பிள்ளைகளை முன்னகர்த்துறது வாக்கம், தங்களோட பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களையும் பாராட்டி பத்திரிகையில பெருசாக காட்டி அதை பிரச்சாரம் செய்வதன் மூலம் மிச்ச பிள்ளைகளை எல்லாம் ஊக்குவிக்கின்றது வரை முஸ்லிம் சமூக ஊடகங்களும் இதுகளும் பெரிய பங்களிப்பு செய்கின்றன. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா கூடிய இளைஞருடைய பத்திரிகைகள்ல பார்த்தா கட்டாயமாக ஒரு
முஸ்லிம் செய்திகள் சொல்லி ஒரு பக்கம் வரும். காத்தாங்குடி, கல்முனை போன்ற இடங்கள்ல நடக்குதுன்னு சொல்லி மகளிர் விழாக்கள், அது எளிதுகள், பாராட்டு விழாக்கள், பரிசளிப்பு விழாக்கள், சிரமதானம், இரத்த தானம்னு சொல்லி ரொம்ப விஷயம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். சரியா? அப்ப அங்க அந்த செய்திகள் இந்த பாசிட்டிவான மோடு, அது சாதகமான செய்திகளா, ஊக்குவிக்கிற செய்திகளா தான் வருது. எங்கட ஊடகங்களுடைய செய்திகள் என்றால் அங்க அவனை கையில பிடிச்சிருச்சுதான், இங்க அவன் போதை பொருள் அப்படி வெட்டான், இங்க அவன் வெட்டினான் கொத்தினான் செய்தியெல்லாம் இப்ப நாங்கள் எல்லாரும் முழுமையாக இந்த மனிதனுடைய சின்னத்தனமான சிந்தனைகளுக்கு, அந்த ஈனத்தனமான சிந்தனைகளுக்கு தீனி போடுகின்ற செய்திகளைத்தான் எங்களுடைய சமூக ஊடகங்களும் எங்களுடைய பத்திரிகைகளும் நாங்கள் அதான் பாக்குறோம். ஒரு த்ரில்லாக எங்க இவன் எங்கேயோ யாரோட பிரச்சனைப்பட்டான் கொண்டான் என்ற மாதிரி. இஸ்லாமிய செய்திகள்ல கூட அதுகளை தவிர்க்கிறார்கள். அவர்கள் அதில் பெரும்பாலும் எடுப்பதே இல்லை செய்திகளா. அதுக்கு பதிலாக நாங்கள் ஏதோ ஒரு சின்ன 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 கூட்டங்கள், சின்ன கலந்துரையாடல் நடந்தாலும் அது ஒரு கலர்ஃபுல்லாக படமாக்கி என்ன செய்யறான், உடனே நியூஸ் ஆக்குறான். நியூஸ் ஆக்கிறோம் என்ன, கிராமம் போட்டி விடுவாங்க. முஸ்லிம் கிராமத்துக்குள்ளேயே போட்டி வேற. அங்க அது நடந்திருக்குன்னா நாங்கள் மட்டும் செய்வோம். இப்படி நல்ல விஷயங்கள். இப்படியான சில திட்டங்கள், வேலைப்பாடுகள் எங்கள சமூகத்துக்குள்ள இல்லை. நாங்கள் அதை சிந்திக்கிறது. போட்டி தான் இருக்கு. நானா நீயா எப்படி மற்ற சரக்கு வைக்கிறேன்னா போட்டு இதை வருங்காலத்திலேயாவது ஏதாவது நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் ஏதாவது இல்லை. மிக திட்டம் இப்ப இன்றைய கலந்துரையாடலே நீங்கள் யோசிக்கலாம். ஏன் நாங்கள் தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சனத்தொகை கொள்கையினை நாங்கள் உருவாக்க கூடாது? நான் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் ஒரு நாளைக்கு அதை பற்றி கதைக்கலாம் தனி. சனத்தொகை கொள்கை என்ற விஷயத்துல என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்துல கொள்ளலாம். வெறும் எண்ணிக்கையில பிள்ளைப்படுறது மட்டும் இல்லை, அல்ல பிள்ளையில படுறதை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக என்னுடைய பிள்ளைக்கு, நான் பெறுகின்ற பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கும், ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையை பெற்றோருக்கு கொடுப்போமாக இருந்தால் அந்த சூழல் இருக்கும்னு சொன்னா கட்டாயம் எல்லாரும் பிள்ளைப்படுறதுல பயப்பட மாட்டாங்க. சரி, பயப்பட மாட்டாங்க. செல்வனா கொண்ட பாயிண்ட் 2009 செப்டம்பர் மாதம் ஒரு ஊடக சந்திப்பில் இலகுவான ஒரு பொறிமுறையை அறிமுகப்படுத்தியிருந்தோம். இந்த பிரித்தானியாவில் எந்த வருமானம் இருக்கிறவருக்கும் சைல்ட் பெனிஃபிட் ஒன்று இருக்கு. பெற்றோருடைய எனி வருமானமா இருக்கலாம், மில்லியனாக இருக்கலாம், விலை இல்லாமல் இருக்கலாம். முதலாவது குழந்தைக்கு 11 பவுன், ரெண்டாவது குழந்தைக்கு 8 பணம் 10 பணம், மூன்றாவது ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த டைம் நான் ஒரு கோரிக்கை, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்த பின் ஊடக சந்திப்பில் கேட்டேன். குறைந்தது எங்களுடைய 1 நிமிட வருமானம், சராசரி பிரித்தானியாவில் தொழில் புரிகின்ற ஈழத்தமிழர்கள் ஒரு நாளைக்கு 1 நிமிடமோ அல்ல 2 நிமிடம் தங்களுடைய வருமானம் ஒரு 20 பென்ஸ் என்றதை ஒதுக்கினால் மாதம் ஒன்றுக்கு 6 பவுன். அவருடைய உணவு, கல்வி ரெண்டுக்கும் அந்த சைல்ட் பெனிஃபிட் என்றதை அந்த குழந்தைக்கு சென்றடையக்கூடிய பொறிமுறையை ஒரு சர்வதேசியாக நாங்கள் உருவாக்கினால் அந்த பிள்ளை 18 வயது வரைக்கும் அது ஒரு ரிசர்வ் ஃபண்டாக அவருக்கு போய்கொண்டிருக்கும். அந்த பிள்ளையினுடைய அன்றாடம் இங்கே 20 பென்ஸ்ன்றது பெரிய காசு. மாதம் 6 பவுன்ன்றது இலங்கையில் அவருக்கு ஒரு கல்விக்கு ஒரு நேர பாடசாலையில் நல்ல போசாக்குள்ள உணவு கொடுக்கறதுக்கும் போதுமான நிதி. அது 18 வயது அவருக்கு ஒருவேளை உணவும் கல்வியையும் காப்பாற்றும் என்றால் பெற்றோர்களுக்கு ஒரு சுமை அங்கு விலக்கப்படும் என்றுதான் அந்த நேரம் காணப்படும். ஆனால் அதை முன்னெடுப்பதற்கு இங்கே 28 அமைப்புகளுக்கு அதை முயற்சி செய்த போதும் அது வரதகுமார் இந்த விஷயத்திலே நான் கொண்டு வந்தபோது மிக சிறந்த சிஸ்டம். இது ஒரு 20 பென்ஸ் இங்கே நத்திங் என்று சொல்லி அவர் சிம்பிளாக அதை கொண்டு போகலாம் என்று கதைக்கு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணியவர். ஆனால் அமைப்புகள் அவர்கள் முதல்ல கேட்ட, நீங்கள் எந்தெந்த பிரதேசத்தில் எந்தெந்த பாடசாலையோ எந்த கிராமத்துக்கு அங்கே செய்யுங்கள், முதல்ல அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதை அடுத்த கிராமத்துக்கு செய்யுங்க. அல்லது நீங்கள் உண்டியல்களை கடைகளில் வைத்து, அதாவது வெளி மக்கள் போடுகின்ற அந்த ஒவ்வொரு பணியும் உதவும் இன்னொரு கிராமத்துக்கு, நாங்கள் இருக்கிற கிராமத்தை விட அயல் கிராமத்துக்கு என்று ஒரு பொறிமுறையைத்தான் அந்த நேரம் நான் கதைக்கின்றேன். உண்மையிலே ஒரு முயற்சி செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட 600 உண்டியல்கள் 7500 பவுண்ட்ஸ் வருடம் ஒன்றுக்கு கொண்டு வந்தது ஒரு அமைப்புக்குள்ளே. உண்மையிலே அது ஒரு பரிச்சாத்தமாக 2015 செய்யப்பட்ட ஒரு கணிப்பீடு. எனவே நிச்சயமாக செய்யலாம். அதுக்கான எப்படி என்கேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு சட்டம் ஒழுங்கு விதிகள் அதை கண்டினியூவாக கொண்டு போகிறதுன்றதை பற்றி ஒரு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் இதை பற்றி
ஒரு ஒரு நல்ல புலமை வாய்ந்தவர்களுடன் கதைப்பது நல்லதுன்னு நினைக்கின்றேன். நல்ல விஷயம். அது திரு செல்வன் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் ஃபண்ட் ஒன்று அது ஒன்று இருக்கணும். மற்றது சனத்தொகை ஒரு கொள்கை அப்படியே அதை பார்க்கணும். அதை பற்றி நாங்கள் அதை ஒரு தலைப்பாக எடுத்து நாங்கள் திரு செல்வன் அவர்களோட மீண்டும் ஒரு உரையாடலில் செய்து கொள்ளலாம். அது மிக காலத்தின் தேவை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அவசியம் அது நீங்கள் உங்களை நாங்கள் அதை மீண்டும் தொடர்பு கொண்டு அதை பற்றி ஒரு கால் கதைக்க வேண்டும். வேண்டாம், இது கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக. ஆமாம். நன்றி நன்றி வாய்ப்புக்கு. அப்ப நீங்கள் உங்களுடைய களத்தினோட தொடருங்கள். நான் விடுவறேன். உங்களுக்கு நேரம் நன்றி. குறுகிய நேரத்தில் அண்ணா அழைப்பேற்று வந்ததுக்கு அத்தோடு அண்ணாவிடம் ஒரு இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள். தற்போதைய அரசின் ஒரு ஸ்திர தளம்பல் நிலையை பல கோணங்கள் அறிகின்றோம். ஆனால் டயஸ்போரா தமிழ் மக்கள் இவர்களுடன் எப்படி என்கேஜ் பண்ணி போகிறதுன்றதை பற்றி ஒரு இன்டலெக்சுவல் ஈடுபட்டு ஒரு வடிவத்துக்குள் கொண்டு வருவது காலத்துக்கு பொருத்தமாக நினைக்கின்றேன். அது சுருக்கமா சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பான இடங்கள்ல அறுவடையை செய்வோம். கோவிச்சு கொண்டிருக்க தேவையில்லை, அறுவடையை செய்வோம். ஆனா அதையே நம்பிக்கொண்டு நாங்கள் முடங்கி போகாம இருக்கோம்னா முக்கியம். ஏன்னா இவர்கள் இருக்கிற காலத்துல இவர்களை கொண்டு நாங்கள் ஏதாவது அறுவடை செய்யணும்னா அறுவடை செய்வோம், பயன்படுத்துவோம். ஆனா அது அவர்கள் இருப்பார்களா குழம்புவார்களா என்றெல்லாம் அவங்களோட 2வது பட்சம். நாங்கள் அதையும் இல்லை இதையும் இல்லைன்னு எல்லாருடையுமே எதிர்கட்சி நிலைப்பாட்டுல இருக்கிறோம் இல்லை, ஒன்றுமே செய்யாமல் அதான் எங்களோட பிரச்சனை. நாங்கள் எல்லாருடையும் கேட்கிற எல்லாரையும் சொல்ற விஷயம், நாங்கள் அவர்களை பயன்படுத்துவோம், அவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். அதனால நாங்கள் போற திசை என்ற விஷயத்துல மிக தெளிவாக ஒரு பார்வை எங்கள்கிட்ட இருக்கிறது. இதுல என்னன்னா ஒரு ஷோர்ட்டா சொல்றேன். அந்த சிங்கள மக்கள் நடந்த கடந்த கால வரலாற்றிலே அந்த சிஸ்டத் ஆட்சியிலே ஒரு இன்றைக்கு வீதிக்கிறங்கி அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற கட் சிங்கள மக்கள் மத்தியில் எழுந்து விட்டது. விவேகத்தன்னும் மாற்றத்துக்கு அந்த மக்கள் இன்றைக்கு வீதிக்கு வருவார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ரூபத்தில் அது வடிவெடுக்கும் என்று. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பலம் பொருந்திய நெட்வொர்க் இல்லை. ஒரு பாகைன் பண்ற பவர் டயஸ்போராவும் இலங்கை நிலத்தில் என்கேஜ் பண்ணி அப்படி ஒரு செய்கிற சிஸ்டம் இன்னும் இல்லை என்றால் இது நாங்கள் வேற ஒரு தலைப்பில் அவருக்கு விடையளித்து விட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு அந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி செல்வன் அவர்களே. நன்றி. நடாமோன் நானும் விட வர வேண்டியிருக்கு. ஆமாம், நிச்சயமாக இன்று சுருக்கமாகத்தானே நினைப்பீர்கள். 2 பேர் இருக்கிறார்கள். அவருடைய கருத்தை கேட்டிருந்தோம் இல்லையா? கேட்டுவிட்டோம். சரி, அப்படித்தானே. நான் சரி, மிக்க மகிழ்ச்சி. ஆவே உங்களுடைய சுருக்க நேரத்தை மதிப்பளிப்போம். இன்று சென்று அடுத்த வாரம் திரும்பி வருவார். நன்றி சிவா மற்றும் இணைந்திருக்கிற உறவுகளுக்கு நன்றி. செல்வின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வேண்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.